சார் டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க. போங்க 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 உள்ள போங்க. துர்கா துர்கா சின்னையா துர்கா கௌரி கௌரி துர்கா கௌரி துர்கா கௌரி துர்கா துர்கா என்னாச்சு துர்கா உனக்கு? சித்தப்பா உனக்கு கண்ணு தெரியலன்னு சொல்றாரு. கௌரி நீ வந்துட்டல, எனக்கு அது போதும். உனக்கு என்னாச்சோ ஏதாச்சும்னு தெரியாம நான் ரொம்ப பயந்துட்டேன் கௌரி. நீ இப்ப வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உசிரே வந்துச்சு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அசோக், டாக்டர் சொல்லுங்க டாக்டர், என்ன ஆச்சு? அது இதை எப்படி உங்ககிட்ட நான் கன்வே பண்றதுனே தெரியல. ப்ளீஸ் டாக்டர், எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசுங்க டாக்டர். டாக்டர், நான் அவளோட ஹஸ்பண்ட். எதுவா இருந்தாலும் மூடி மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க ப்ளீஸ். துர்காக்கு என்ன ஆச்சு? இப்ப நான் சொல்ல போற விஷயத்த நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் வேற ஆப்ஷன் இல்ல. இதை கண்டிப்பா உங்ககிட்ட நான் சொல்லித்தான் ஆகணும். ஐயோ டாக்டர், நீங்க சொல்ல வரத பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. உங்க ஒய்ஃபுக்கு டோட்டலா கண் பார்வை போயிடுச்சு. இனிமே உங்களுக்கு கண்ணு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. சின்னையா சின்னையா கௌரி சின்னையா, இனி நான் உங்களை பார்க்கவே முடியாதா? எனக்கு மட்டும் இப்படி நடக்குது. மாசாணி அம்மா, ஏன் எனக்கு இப்படி நடக்குது? கடவுளே. துர்கா உனக்கு ஒண்ணும் ஆகாது. ஆகவும் விட மாட்டேன். நான் உன் பக்கத்துல இருக்கேன் துர்கா. உனக்கு ஒண்ணும் ஆகாது. உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு ரொம்ப கவலையா இருக்கு துர்கா. உனக்கு பார்வை இல்லைனாலும் நான் உன் கூட இருக்கேன். டாக்டர் என்ன டாக்டர், நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பயப்படுற மாதிரி எதுவுமே இல்ல, பெட்டரா இருக்கான்னு சொன்னீங்க. இப்போ என்னடானா சார், இந்த மாதிரி ஷாக்கிங்கான நியூஸ் சொல்றீங்க. நாங்க என்ன சார், பண்றது டாக்டர்? சார் டென்ஷன் ஆகாதீங்க என்ன சார். பண்றது? சார் இந்த மாதிரி நேரத்துல பதட்டப்படாதீங்க சார். இப்போ உங்களுக்கு தேவை நல்ல ரெஸ்ட் தான். முதல்ல அவங்கள ரெஸ்ட் எடுக்க விடுங்க. கௌரி கௌரி டாக்டர் டாக்டர், துர்கா ரொம்ப நல்லவ. நீங்க பொறுமையா டைம் எடுத்து நிதானமா செக் பண்ணிட்டு துர்காவுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லுங்க டாக்டர். டாக்டர், என் துர்கா மறுபடியும் எனக்கு பழைய மாதிரி வேணும். மறுபடியும் என் சித்தியை செக் பண்ணிட்டு என் துர்காக்கு அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிடுங்க டாக்டர். உங்க ரெண்டு பேரோட ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லா புரியுது. அதே நேரத்துல நாம என்னதான் அழுது புலம்புனாலும் நடந்து முடிஞ்சதை யாராலையும் மாற்ற முடியாது. டாக்டர், இதுக்கு வேற சொல்யூஷன் எதுவும் இல்லையா? இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கும். ஆனா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்க ஒய்ஃபுக்கு இருக்கிற ப்ராப்ளம் மாதிரி இது வரைக்கும் நான் எந்த கேஸையும் ஹேண்டில் பண்ணதே இல்லை. என்ன டாக்டர் சொல்றீங்க? சிலருக்கு பிறவிலேயே கண்ணு இல்லாம போகும். ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல கண்ணு தெரியாம போகும். ஆனா இந்த கேஸ் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. இதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷனை இப்போதைக்கு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட காம்ப்ளிகேட்டட் இருக்கு. அதனால இதுல இன்னும் எக்ஸ்பர்ட்டா இருக்க டாக்டர் டீமை வர வச்சு தான் இதை குணப்படுத்த முடியுமா முடியாதான்னு என்னால் உறுதியா சொல்ல முடியும். அது வரைக்கும் என்னால் எதுவுமே உறுதியா சொல்ல முடியாது. ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அப்ப துர்காவுக்கு மறுபடியும் கண் பார்வை திரும்ப வராதா டாக்டர்? எங்களுக்கும் மேல ஒரு சக்தி இருக்கு. ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா உங்க ஒய்ஃப் மறுபடியும் பழைய மாதிரி வரணும்னு வேண்டிக்கோங்க. ஆனா இப்போதைக்கு நீங்க கேட்குற எந்த கொஸ்டினுக்கும் என்கிட்ட ஆன்சர் இல்லை. சாரி அசோக்.